எல்லா தரப்பினரும் அண்ணாமலை புதுக்கட்சி தொடங்குவார் அப்படின்னு ஒரு தரப்பினர், அண்ணாமலை தேசிய தலைமைக்கு போவார் அப்படின்னு ஏதோ அமைச்சர் பதவி போகிறார் அப்படின்னு எல்லாருமே யூகமாக சொல்கிறாங்க. நான் அண்ணாமலை அவர்களோடு தொடர்பு கொண்டேன். அண்ணாமலை பற்றி 100% உண்மையான விஷயங்களை சொல்லட்டுங்களா, உறுதிபூர்வமான விஷயம். இவ்வளோ பீடிக்கையோடு பேசுகிறேன். நாளைக்கு குளிப்பார், சாப்பிடுவார், இது மாற்று கருத்தே கிடையாது. மற்றது எல்லாமே யூகம்தான். நான் அண்ணாமலை கேட்டபோது கூட அவர் பதில் பேசவில்லை. அதுதான் 1000 பதிலை சொல்லுது. ஆனால் ஒன்று கவனிக்கணும், இதெல்லாம் நான் தான் ஒரு லைட்டராக சொன்னேன். ஒன்று கவனிக்கணும், ஒரு விஷயம் சார், பூதாகரமாக போயிட்டு இருக்கும்போது சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட ஒரு நெருங்கிய நபர்கிட்ட கேள்வி வருது அப்படின்றப்போ அவர் அமைதியாக இருக்காருன்னு சொல்கிறதே அந்த விஷயம் உண்மைன்றதாக தானே நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா ஒரு வேளை எதிர்ப்பாக இருந்ததுன்னா அவர் கோவப்படுவார், இல்லைன்னா ஏதாவது ஒரு ரியாக்ட் பண்ணுவார். எதுவும் பண்ணலைன்னா அது சரி இல்லை. அதை வச்சுக்கிட்டு யூகிச்ச முடியாது. அண்ணாமலை ஏன்னா நீங்கள் பத்திரிகையாளர், உங்களுக்கு தெரியும். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரீட் அண்ணாமலை. அது வேறு விஷயம். நான் என்ன சொல்ல வரேன், ஒன்று கவனிங்க. ஊடகத்தினர் பெரும்பாலானோர் பாஜக அனுதாபிகள் மட்டும் இல்லை, மற்ற கட்சியினராக இருந்தது. ஒன்று, பொதுவெளியில் இருக்கிற மக்கள், கட்சி தொண்டர்கள், பாஜக கட்சியினுடைய தொண்டர்கள் ப்ளஸ் அனுதாபிகள் எல்லாருமே, தலைவர்கள், நான் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே அண்ணாமலை இருந்தால் நல்லாயிருக்கும், அண்ணாமலை கட்சி தொடங்கினா அவரால் இளைஞர்கள் இழுக்க முடியும், இப்படித்தான் சொல்கிறாங்க. எந்த சூழலில் நல்லா கவனித்து பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 52 வயது உள்ள உதயநிதி ஸ்டாலின் தலைமை பீடத்துக்கு வந்துட்டார். இப்போ எதிர்க்கட்சி தலைவராக வந்துட்டார். தமிழக முதலமைச்சராக 51 வயது உள்ள ஒரு நடிகர் விஜய் முதலமைச்சராகிட்டார். ஆனால் ஒரு தேசிய கட்சியை தமிழ்நாட்டில் பேச வைத்தது நண்பர் வாசுதேவன் சார். கரெக்டாக சொன்னார், பர்ஃபெக்டாக பல விஷயங்களை அழகாக சொன்னார். தமிழ்நாட்டில் ஒரு பாஜக என்ற ஒரு தேசிய கட்சியை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அது எந்த காலத்திலுமே எட்டி கூட பார்க்காத கட்சி, நோட்டாவுக்கு கீழே இருந்த கட்சி, உயர் ஜாதியினர் கட்சி, இந்துத்துவ மதவாத கட்சி, இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட கட்சியை 11 விழுக்காட்டுக்கு கொண்டு போய் நிறுத்தினார்னா அண்ணாமலை காலத்தில் மட்டும்தான். 2 விஷயத்தை சொல்கிறேன். அண்ணாமலை பாஜகவினுடைய தமிழக தலைமை பொறுப்பேற்ற போது ஹியர் ஆஃப்டர் அவர் சொன்னது அப்படியே சொல்கிறேன், தேர் வில் பி எ ஃபைட் பிட்வீன் டிஎம்கே அண்ட் பிஜேபி. அப்போ தாவேகா தொடங்கலை, அப்போ அதிமுக இருந்தது. ஹியர் ஆஃப்டர் த ஃபைட் பிட்வீன் டிவிகே அண்ட் பிஜேபி, டிஎம்கே அண்ட் பிஜேபினார். அப்படின்னா இது சொன்னதை யார்? அண்ணாமலை சொன்னதை செஞ்சு காமிச்சார். அவர் தலைவராக இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சக்தியாக, தேசிய சக்தியான பாஜக வளர்ந்துருக்குது. இதை நான் சொல்ல சர்டிஃபிகேட் சொல்கிறதாவோ வாசுதேவன் சார் சொன்ன மாதிரியும் வேறு யாரோ சொல்லவில்லை. சொன்னது திமுகவினரே. திமுகவின் மூத்த தலைவரான துரைமுருகன் அமைச்சராக இருக்கும்போது சொன்னது என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் பாஜக பிசாசு மாதிரி வளர்ந்துச்சு. எப்போ சொன்னார்? வேறு யாராவது தலைவர்களாக இருந்த போதா? XYZ தலைவராக, அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது. இதுவே போகிறோம். நான் சொன்னது வெளியில் கட்சியினர், வெளியில் இருக்கிற பொதுவெளியில் இருக்கிறவங்க, மாற்று கட்சியினர், எதிர்கட்சி, அதை தீவிரமாக எதிர்க்கிற கட்சியினர், இத்தனை பேரும் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிறேன், கட்சி தொடங்குவாரா இல்லையான்னு. அவர் தொடங்குவாரா தெரியாது, தொடங்க மாட்டாரா அதுவும் தெரியாது. ஆனால் தொடங்கினால் நல்லதான்னு கேட்குறீங்களா? எஸ். அண்ணாமலை ஒரு தனி கட்சி தொடங்குவது சரியான தருணம், நல்லது. ஏன் அவருக்கா பாஜகவுக்கா? தமிழ்நாட்டுக்கு அவருக்கு நல்லதுன்னு. அவர் ஒரு கம்பெனி சிஇஓ ஆகி பெரிய ஆளாக வரலாம் சார். பாஜகவுக்குன்னு தெரியாது. பாஜக அண்ணாமலை போல ஒரு தலைவர் வந்தார்னா பாஜக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அது ரெண்டுமே யூகம்தான் தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஆரோக்கியமான ஆக்கபூர்வமான ஒரு அரசியலை நடத்தி வருது சார். திமுக ஆட்சியில் இருந்தது. திமுகவை எதிர்த்து செயல்பட்ட கட்சிகள் யாருமே, ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா இருந்தாங்க. நான் திமுக ஆட்சியில் இருந்ததுன்னு மட்டும் இல்லை, அதிமுக ஆட்சியில் இருந்தபோது கூட அதிமுக செய்கிற குறைவுகளை அதிமுக ஆட்சியில் நடந்த குற்றங்களையும் குறைகளையும் சுட்டி காட்டுறதுக்கு ஒரு எதிர்கட்சி தேவைப்பட்டது. அதை கலைஞர் கருணாநிதி செஞ்சார். டு சம் எக்ஸ்டென்ட் குறுகிய காலத்தில் முக ஸ்டாலின் செய்தார். ஆனால் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவது மிக 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 நுட்பமான பணி.
பொறுப்புள்ள பணி. அதை செய்தவர் அண்ணாமலை தான். ஆக்சுவலாக திமுக நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், காலங்காலமாக சொன்னது இல்லை, திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை ஆளும், திமுக விட்டால் அதிமுக விட்டால் திமுக, அப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம். இந்த களத்தை திசையை மாற்றினவர், இந்த அரசியல் திசையை மாற்றியவர். திமுக விட்டால் அதை எதிர்க்கிறதுக்கு அதிமுக அப்போ ஆக்டிவாக இல்லை. திமுக மீது என்னென்ன புகார்கள் சொல்லப்படுகின்றனவோ அத்தனை புகார்களும் அதிமுக மீதும் உண்டு. அது புகார்கள் எதுக்கும் அண்டாத ஒரு கட்சியாக தமிழகத்திலே ஒரு கட்சியை நடத்தினார். ஒன்று சரி, நேஷனல் லெவலில் காங்கிரஸ் கட்சி, தேசிய கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்த அந்த கட்சியை கூட சொந்தமாக ஒரு வேலை செய்ய முடியாது, மேலிடத்துக்கு எதிர்க்க இருக்கணும். இன்றைக்கி செல்வப்பிரதி ஏதாவது சொல்லணும்னா கட்சி மேலிடம், எந்த தலைவராக இருந்தாலும் இப்போ கட்சி மேலிடம்னு சொல்லுது அப்படின்ட்டு. இந்த மாதிரி பாஜகவும் உண்டு, நிர்பந்தம் உண்டு. பாஜக பொதுவாக அரசியல் மட்டும் நடத்தினா ஓகே, திடீரென்று கொள்கை போனால் சில கொள்கைகள் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. நம்ம யதார்த்தத்தை சொல்கிறேன், நம்ம விருப்பத்தை சொல்லலை. தமிழ்நாட்டுக்கென்று ஒரு அணுகுமுறை உண்டு. புரட்சி தலைவி ஜெயலலிதாவாக இருந்தாலும் திராவிட இயக்க கோட்பாட்டை தான் முன்னிறுத்தி பேசினார். ஆக தமிழ்நாட்டுக்கு ஏற்ப ஒரு அரசியலை களம் காணுகிற அந்த வேலையை மிக கச்சிதமாக செய்தவர் அண்ணாமலை. அதனால தான் வளர்ந்தது தமிழ்நாட்டில். மாற்று சக்தியாக இருந்தது. 1, இளைஞர்கள் இழுத்தார். 2, இளம் தலைவராக இருந்தார். 3, கையில் அவர் மேலே ஒரு புகார் வந்து சொல்ல முடியாது. 4, இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டு. சொல்ல முடியாதுன்னு சொல்கிறீங்க. வந்த புகார்லாம் என்ன பொய்ன்றீங்களா? வந்த புகார் என்ன விசாரணை நடந்துட்டு நடக்கிட்டு விசாரணை நடத்தட்டும். நம்ம கூட நிறைய சொல்லலாம். புகார் சொல்கிறது ஈஸி சார். தண்ணி குடிச்சுக்கிறீங்களா? தண்ணி கொடுங்க. ரெக்கார்டு தான் சார், ஃப்ரீயாக போகலாம். இல்லை, அவர் மீது பல புகார்கள் சொல்லலாம். எந்த புகார்களும் ஆதாரம் இல்லாத வரையில் நம்ம என்னோட கட்டி விடலாம், அது வேறு விஷயம். நம்ம அந்த விவாதத்துக்கு போகல. விபி சிங் மேலே கூட பெரிய பெரிய தலைவர்கள் மீது கூட புகார் வந்தது. அதெல்லாம் கலந்து அனுமானம் சொல்லப்படுது சார். என்ன அப்படின்னா, தமிழகத்தில் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் பேஸு. அதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அண்ணாமலையை பாஜகவில் இருந்து செயல்படுறதுங்கிறது ஓரளவுக்கு நல்லதாக பாஜகவுக்கு இருந்தாலுமே, தனிப்பட்ட முறையில் கட்சி ஆரம்பித்து வளர்ந்தாருன்னா அதன் பிறகு பாஜகவோடு கூட்டுன்றது நம்ம வச்சுக்கலாமே. இதற்கு பாஜக தலைமையும் ஆதரவு. இன்றைக்கி டெல்லி போயிருக்கிறதும் அதை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகளாக இருக்கலாம்னு நிறைய கணக்கீடுகள் சொல்லப்படுதில்ல. இப்போ நீங்கள் அதுவே இருக்கட்டும், அது ஒரு லாஜிக்காகவே எடுத்துக்கலாம். அதில் என்ன தப்பு இருக்குது? திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோட கூட்டணி வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு நிறைய காரியங்கள் பண்ணலாம் இல்லையா? நல்ல அமைச்சர் பதவிகளையும் வாங்கினாங்க. ஒரு கட்சியினோட அதை விட்டுருவோம், தமிழ்நாட்டுக்கும் பண்ணாங்க இல்லையா? அதே மாதிரி எல்லா கட்சியுமே பாஜகவோ, நான் பாஜகன்ற ஒரு குறுகிய வட்டத்தை சொல்ல, ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டை இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற, நிரந்தரமாக இதுவரை வலிமையாக ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி பாஜக தலைமை. நான் பாஜகவோட ஒத்துப்போனவர் யார்? சரி, திமுக மட்டுமல்ல, பிஜு ஜனதா தளம் ஒரிசாவில், ஆந்திர பிரதேசத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி, பீகாரில் நிதிஷ்குமார், இவங்களாம் தனியாக தானே இருக்காங்க, தனி கட்சியாக தானே இருக்காங்க. நாளைக்கே கூட சூழ்நிலை மாறி திரிணாமுல் காங்கிரஸ் கூட கூட்டு சேர்ந்துருக்கிறது பாஜகவோட. ஆம் ஆத்மி, நாம் அரசியல் எதுவும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. சிவசேனையில் ஒரு பிரிவினர், உத்தவ் தாக்கரே பிரிவினர் மறுபடியும் பாஜக இணக்கமாக வரலாம். இதெல்லாம் சூழலுக்கு ஏற்ப மாறும். நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ அவங்க தனித்தன்மை எழுந்துட்டாங்களா? அப்போ மோடி சொல்கிறதெல்லாம் கேட்டாங்களா? மோடி சொல்லும்போது தான் காப்பி சாப்பிட்டாங்களா? இல்லையே, அவங்க சொந்தமாக நின்னாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே அண்ணாமலைக்கான உண்மையான ஆதரவா, அல்லது அண்ணாமலை தனக்கான ஒரு இடத்தை பெறுவதற்காக அவருடைய ஆதரவாளர்களால் பரப்பப்படக்கூடிய விரும்பக்கூடிய செய்திகள் பரவுதா? ஏன்னா கட்சியுடைய நிறம் வந்துருச்சு, பேர் வந்துருச்சு, உத்தேசம்தான், பேர் வந்துருச்சு, என்னென்ன கொள்கைகள், உறுப்பினராக சேர்றதுக்கான தகுதிகள் அப்படின்ற அளவுக்கு போகிறாங்க. அது மறுப்போ அல்லது எதிர்ப்போ அப்படின்றதுலாம் எதுவுமே இல்லை. இப்போ இந்த அளவுக்கு வருது அப்படின்னா இது ஆதரவாளர்கள் செய்யக்கூடிய, இல்லை ஒருவேளை அண்ணாமலைக்கு எதிரானவர்களே இந்த மாதிரி ஏதாவது கிளப்பி விட்டோம்னா சண்டை வரும் அப்படின்ற மாதிரி நினச்சி செய்கிறாங்க. என்னோட திரும்ப ஒரே பாயிண்ட், அவர் கட்சி தொடங்குவாரா இல்லையா தெரியாது, ரெண்டுமே தெரியாது. கட்சி தொடங்குவாருன்னு சொல்ல முடியாது, தொடங்கலைன்னு சரியில்லை. ஆனால் கட்சி தொடங்கினால் பலன் உண்டா அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்த வகையில் நல்லது. ரெண்டாவது, நீங்கள் சொல்கிறது எல்லாமே யூகங்களாக பரப்பி விடப்படுகிறது. ஒருவேளை அவரே சொல்லி தன்னை ஆதரவாளர்கிட்டு பரப்பி விடுங்க, அதுக்கு பல்ஸ் பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. எப்படி மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது, சரி ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் பண்ணார்கள். ஆனால் எம்ஜிஆர் வந்து ரசிகர் மன்றத்தை வைத்து பண்ணார். ரசிகர் மன்றத்தை விட அதிமுக என்ற ஒரு இயக்கத்தை கட்டமைத்து விட்டார், அழகாக பண்ணார்.
பர்ஃபெக்டாக பண்ண காரணம் அவர் அரசியலில் இருந்தார். தாவேகா விஜயால் செய்ய முடியாது. அப்போ இன்றைய தேவை இளைஞர்களுக்கு இளைஞர் தலைமை, இளைஞர் பட்டாளம். உதயநிதி செய்ய முடியல. புரிஞ்சுக்கிறேன் சார். இப்போ நீங்கள் ஒரு வேளை ஆரம்பித்தால் அது நல்லது, தமிழக மக்களுக்கும் எதிர்காலத்துக்கும் நல்லதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஒரு கட்சி ஆரம்பித்து வழிநடத்துறது அப்படின்னா என்ன திறமை, நிர்வாகம், தனிப்பட்ட ஆற்றல், கரிஸ்மேட்டிக் லீடர் இதெல்லாம் தாண்டி பணம் ஒரு பிரதானமாக இருக்குது. இப்போ ஒரு கட்சியை நிர்வகிக்கிற 234 தொகுதி, ஒன்றியம், வட்டம், கழகம் அந்த வரைக்கும் போகிறாங்க அப்படின்னா நிச்சயமா பணம் வேணுமே சார். அவ்வளவு பணம் நீங்கிட்ட இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காரு. சரி, அது எப்படி நடக்கும்? சூப்பர். அது எதுக்காக இந்த பணம் தேவை? வாக்காளர்களை ஒரு பொதுக்கூட்டம் போடுறது, வேற நான் சொல்கிறேன், பொதுக்கூட்டம் போடுவதற்கு. அப்புறம் வேற என்ன சொல்லுங்க? போஸ்டர் அடிக்கிறது, அண்ணன் வருகிறார், பேனர் கட்டுறது, கொடி வைக்கிறது, சீரியல் செட்டு எல்லாமே அதில் தான் வரும். வரவேற்பு கொடுக்கறது, பத்திரிகை, வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறது, அது ஓட்டுக்கு சார். ஒரு இப்போ நீங்கள் மாநாடு நடத்துறீங்கனாலே வேணுமே மக்களுக்கு. இதெல்லாம் செய்யாமலே ஒருத்தர் ஆட்சிக்கு வந்திருக்காரு, விஜய். அவர் போலவே எல்லாரும் வந்துட முடியுமான்றது. ஏன்னா நீங்கள் விஜய் சினிமா கவர்ச்சி என்று சொல்கிறீங்க. வாசுதேவன் சார் அதான் சொன்னார். கரெக்ட், உண்மைதான். எம்ஜிஆர் அவர்களது சினிமா கவர்ச்சி தான். ஆனால் எம்ஜிஆருக்கு சினிமா கவர்ச்சி மட்டும்தானா? இல்லை. சினிமா கவர்ச்சி என்பது விசிட்டிங் கார்டு மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் தெரியப்பட்டதில் அவர் அரசியலில் பல ஆண்டுகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். மக்களோடு நேரடி தொடர்பு இருந்தது. ஊராக பயணம் பண்ணார், மக்களை நேரடியாக சந்தித்தார். இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டு. இதெல்லாம் அண்ணாமலைக்கு இருக்குது, விஜய்க்கு இருக்கா? ஒரு தேர்தலில் ஜெயிச்சுட்டாங்க, இன்னொரு தேர்தலில் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி பண பதவி கட்டமைப்பு இதெல்லாம் இல்லாமலே ஒருவரால் ஆட்சி அமைக்க முடியும் என்றால், இந்த வித்தைகளை எல்லாம் தெரிந்தவரால் எளிதில் ஆட்சி அமைக்க முடியும். விஷயம் பணம் இல்லாமலும், பணம் இல்லாமல், பணங்கிறது அடுத்த விஷயம். கட்சி தொடங்குறேன்னா நான் கொடுக்குறேன், நான் 1 லட்சம் கொடுப்பேன் தயார்னு சொல்கிற ஆட்கள் லட்சக்கணக்கில் அவர்களுக்காக இருக்காங்க. காரணம் அந்த நிலைக்கு போனாதான் அது வரும். காரணம் அவர் வசீகரன் இல்லை, ஒரு கருப்பாரு, ஆளை கூட கருப்பாக தான் இருக்கு. காரணம் என்ன? பர்ஃபார்மன்ஸ். சினிமா நடிகர் இல்லை, அல்லது வேறு பேச்சாற்றல், எழுத்தாற்றல், அது ஒன்றும் கலைஞர் திமுக எடுத்துக்கினா பேச்சாற்றல், எழுத்தாளர் கலைஞர், கருணாநிதி, அறிஞர் அண்ணா எல்லாம் உண்டு. அந்த திறமை ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கவர்ச்சினா எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜய்னு போகிறீங்க நீங்கள். அதுவும் விஜயகாந்த் எதுவெல்லாம் கூட ஒதுக்கினீங்க. இதெல்லாம் இல்லாமல் நிர்வாக திறமை, செயல்பாடு, பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல. எனக்கு அதுதான் வேணும். சரி, அண்ணாமலை வந்தால், கட்சி வந்தால் நான் நன்கொடை தர தயாராக இருக்கிறேன் என்று ஏராளமான இளைஞர்கள் முன் வருகிறார்கள்.